ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிற டாபிக் நம்மளோட ஸ்டெக்னோகிராஃபி ப்ராஜெக்டில் தேர்ட் பார்ட் பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த தேர்ட் பார்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம வந்து ஒரு இமேஜில் ஒரு பிக்சல் எப்படி ரீட் பண்ணுறது, அது எப்படி நம்ம வந்து டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 2 பார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபார்ம் டிசைன் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதை எப்படி ஓப்பன் டயலாக் பாக்ஸ் நம்ம போடுறது, அதை எப்படி ப்ரௌஸ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஓகேங்களா, இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணோம், ப்ரௌஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், ஒரு பிக்சரை ப்ரௌஸ் பண்ணோம், அதை வந்து என்ன பண்ணோம், நம்ம ஃபார்மில் லோட் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா, இப்போ இந்த ஒர்க்கை நான் என்ன பண்ண போகிறேன் அர்த்தம், என்கோட் பண்ணும்போது ஒரு மெசேஜ் டைப் பண்ண உடனே அந்த மெசேஜ் எனக்கு என்ன ஆகணும், என்கோட் ஆகி இந்த பிக்சல் ஃபார்மெட்டில் எனக்கு ஸ்டோர் ஆகணும். இதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நம்ம .NET யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணனால இது வந்து இந்த எல்லா இமேஜையும் நான் பிட்மேப் இமேஜை நான் கன்வெர்ட் பண்ண போகிறேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த பட்டன் டபுள் கிளிக் பண்ணுங்கள், என்கோட் பட்டன். என்ன ரீசனுக்காக என்கோட் பட்டன் நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, என்கோட் ப்ரெஸ் பண்ணால் தான் எனக்கு என்ன ஆகணும், மெசேஜ் வந்து எனக்கு என்கோட் ஆகணும். சரிங்களா, இதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்கோட் பட்டனை கிளிக் பண்ணியிருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இந்த பிக்சர் பாக்ஸ் கோடு எழுதணும். ஓகேங்களா, பிக்சர் பாக்ஸ்லேருந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பிட்மேப் இமேஜுக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணணும். பிட்மேப் அப்படின்ற ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணுறேன். அந்த கிளாஸுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஐஎம்ஜி அப்படின்ற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன், ஆப்ஜெக்ட் ஒன்று டிக்ளேர் பண்ணுறேன். அதுக்கு ஆர்கியூமெண்ட்டாக என்ன பண்ணுங்கள், இந்த இமேஜை உள்ளே பாஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த ஜேபெக் இமேஜ் உங்களுக்கு என்னவா கன்வெர்ட் ஆகிருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு இமேஜ் ஃபார்மேட் வந்து பிட்மேப் இமேஜுக்கு உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிருக்கும். சரிங்களா, இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஃபில்டர் மூலிமா உங்களுக்கு ஜேபெக் இமேஜ் மட்டும்தான் உங்களுக்கு ஃபில்டர் ஆகி வந்துட்டுருக்கும். சரிங்களா, இல்லை எனக்கு ஜேபெக் மட்டும் இல்லை, எனக்கு மற்ற ஃபில்டர்ஸ்லாம் எனக்கு தேவைப்படுது அப்படின்னாக்கும் நம்ம என்ன பண்ணலாம், அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்னா ஜஸ்ட்டு இதே மாதிரி தான் நீங்கள் ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுங்கள். இப்போ எனக்கு பிஎன்ஜி இமேஜ் வேணுங்களா, ஸோ பிஎன்ஜின்னு டைப் பண்ணிக்கோங்க. அந்த எக்ஸ்டென்ஷனுக்காக .png அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க. சரிங்களா, இப்போ இது இந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு என்னாகும் அப்படின்னா, நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ரன் பண்ணும்போது உங்களுக்கு ஃபில்டர் பண்ணும்போது 2 ஆப்ஷனும் கிடச்சிரும். ஆனால் பிஎன்ஜி இமேஜ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜேபெக் இமேஜ் மட்டும் உங்களுக்கு கிடச்சிரும். சரிங்களா, ஓகே. இப்போ அடுத்தது எப்படி நம்ம வந்து பிக்சலை ரீட் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு இமேஜ் ஒன்று நான் பெயிண்ட் மூலிமா நான் க்ரியேட் பண்ணிக்க போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் இமேஜை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் பெயிண்டில் எதுக்காக போடுறேன் அப்படின்னா, ஒரு சின்ன இமேஜ் இப்போ ஜென்ரேட் பண்ணுவோம். அந்த இமேஜுக்கு நம்ம எப்படி வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்கிறது, இது எப்படி யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னோடய பெயிண்ட் யூஸ் பண்ணுறேன். MS பெயிண்ட் ரனில் போயிட்டு பெயிண்ட் டைப் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். MS PAINT பெயிண்ட். இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, சின்னதாக ஒரு பிக்சர் நீங்களே வரைஞ்சிக்கோங்க. டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், நான் ரொம்ப சின்ன இமேஜாக ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். இதில் நான் ப்ரஷ் டூல் யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நிறைய கலர்ஸ் நான் வரைய போகிறேன். இங்கே பாருங்கள், ரெட் கலர் யூஸ் பண்ணி ரெட் கலர் ஒரு கோடு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சைஸில் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் அங்கங்கே ஒரு கோடு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ அந்த கலர்ஸில் சும்மா போடுங்க. ஆக்சுவலி இந்த இமேஜில் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ரீசன் என்னென்னா, இப்போ ஒரு சில இமேஜில் எல்லா கலர்ஸுமே இருக்காது. இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நிறைய கலர்ஸ் போட்டு டெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு கலர்ஸ்குள்ளே இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே ஈஸியாக எப்படி எடுக்கிறது, எப்படி எல்லாம் போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், பிளாக்கு, கிரே, மல்டிபிள் கலர்ஸ் நான் இதில் கொடுத்துருக்கேன். ஒயிட் கலரு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிங்க் கலரு, இந்த மாதிரி கொடுத்துருக்கேன்னா இந்த ஃபைலை நான் என்ன பண்ணுறேன், சேவ் பண்ணுறேன் என்னோடய பேபி ஃபோல்டருக்குள்ளே. test.png அப்படின்ற ஃபைலை நான் சேவ் பண்ணிட்டேன். சரிங்களா, இப்போ பேபி ஃபோல்டருக்குள்ளே பாருங்கள், டெஸ்க்டாப்பில் அந்த பிக்சர் உங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கும். இதை ப்ரிவ்யூ கொடுத்திங்கன்னா உங்களுக்கு சின்னதாக இந்த பிக்சர் வரும். இதோட ஹைட் வித் பார்த்தீங்க அப்படின்னா 84x88 பிக்சல்ஸ் தான் இருக்குது. சரிங்களா, இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னோட ப்ராஜெக்ட்குள்ளே கொண்டு வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இதில் வந்து எல்லா பிக்சலும் நான் ரீட் பண்ணணும். ஆனால் இமேஜோட ஹைட்டு வித் நமக்கு தெரியாது. ஓகேங்களா, அப்போ அந்த இமேஜ் ஹைட் அண்ட் வித் கண்டுபிடிச்சா தான் நம்ம என்ன பண்ண முடியும், என்னென்ன பிக்சலோ அந்த பிக்சலை நம்ம கெட் பண்ண முடியும். அதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ண போகிறேன். ஃபார் லூப் வேரியபிள்ஸ்க்காக நான் என்ன பண்ணுறேன், int I, j அப்படின்னு 2 வேரியபிள் மட்டும் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். for I equal to 0, பிக்சல் வேல்யூ 0லேருந்து ஆரம்பிக்கும். I less than img dot with. ஓகேங்களா, எதுக்காக img dot with போடுறோம் அப்படின்னா, அந்த இமேஜ் img அப்படின்ற ஆப்ஜெக்டில் நாம் கொடுக்க போகிற இமேஜோட வித்து நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக அதை கெட் பண்ணிக்க முடியும். I++ங்கிறத கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து இன்னொரு நெஸ்டட் ஃபார் லூப் யூஸ் பண்ணுங்கள். for j equal to 0, j less than equal to
ஈக்குவல் போடலாம், ஈக்குவல் போடாமல் இல்லை. நான் ஈக்குவல் போடலை. ரீசன் என்னென்னா, இப்போ வந்து அரே வேல்யூ வந்து இப்போ 10ன்னு வச்சுக்கோங்களேன். 0 to 9 தான் 10 வேல்யூஸ் வரும். அப்போ நீங்கள் 10 கொடுத்தீங்கன்னா அப்புறம் அவுட் சைட் ஆஃப் த பாண்ட் அப்படின்ற யாரும் வரும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே 10 ஈக்குவல் கொடுக்கல. ஸோ img டாட் ஹைட்டுங்கிறத கொடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ ஜே ப்ளஸ் ப்ளஸ் அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கோங்க. ஜே ப்ளஸ் ப்ளஸ் இதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு பிக்சலாக நம்ம ரீட் பண்ணணும். அதுக்காக பிக்சலுங்கிறது பார்த்தீங்கன்னா கலர் அப்படின்ற கிளாஸ் மூலிமா எடுக்க முடியும். ஸோ என்ன பண்ணுறேன், COLOR கலர்ன்ற கிளாஸை கால் பண்ணுறேன். இந்த கிளாஸில் என்ன பண்ணுறேன், ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று டிக்ளேர் பண்ணுறேன். PIXEL பிக்சல் அப்படின்ற ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். இது மூலிமா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னோட இமேஜ் ஆப்ஜெக்டில் கெட் பிக்சல் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் மூலமா அதோட எக்ஸ் ஆக்சிஸ் என்ன ஒய் ஆக்சிஸ் என்ன கொடுக்கணும். எக்ஸ் ஆக்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஐ, ஒய் ஆக்சிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஜேங்கிறத கொடுத்துருக்கேன். சரிங்களா? இது மூலிமா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு பிக்சலையும் நீங்கள் தனித்தனியாக நீங்கள் கெட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இப்போ நமக்கு தேவை பார்த்தீங்கன்னா RGB காம்பினேஷன் கலர்ஸ் நமக்கு தேவைப்படுது. அந்த பிக்சலோட RGB கலர் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ என்னோட இமேஜை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். முதல்ல இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா நான் ப்ரிவ்யூ கொடுக்குறேன். இது நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய கலர் பிக்கல் டூலில் நான் இந்த கலரை நான் பிக் பண்ணுறேன். இந்த கார்னர் கலரை அது பார்த்தீங்களா 255, 159, 93 அப்படின்ற கலர் வந்திருக்குங்களா. இதுதான் இந்த பிக்சலோட RGB கலர். இந்த கலர்ஸ் வந்து நம்ம ப்ரோக்ராமிங் மூலிமா நம்ம இது கொண்டு வர போகிறோம். சரிங்களா? அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பிக்சலோட RGB வேல்யூவை பிரிண்ட் பண்ணலாம். அது ஈஸியான ஒரு கான்செப்ட். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் கன்சோலில் பிரிண்ட் பண்ணுங்கள். கன்சோல் டாட் ரைட் லைன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் அந்த எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் போட்டுக்கலாம். ஆர் ஆஃப் ஐஜே ப்ளஸ் பிக்சல் டாட் ஆர். பிக்சல் டாட் ஆருங்கிறது கொடுத்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக ஆரோட வேல்யூ வந்துடும். இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா GB 3 வேல்யூ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரிண்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நேம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணனால இந்த நேம் மாற்றிக்கிறேன். RG and B. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் R வேல்யூக்கு பதிலாக B வேல்யூ கொடுத்துக்கிறேன். டாட் B டோட்டலாக RGB காம்பினேஷன் அந்த 3 பிரைமரி கலர்ஸும் நம்ம என்ன பண்ணலாம் ஈஸியாக இதில் காட்டிடலாம். சரி, அதோட லொக்கேஷனும் நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த IJ சும்மா பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த IJயோட வேல்யூவை நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் சிம்பிளாக என்ன பண்ணுங்கள், அந்த லெட்டர்ஸை மட்டும் எரேஸ் பண்ணிவிட்டு 2 டபுள் கொட்டேஷன் 2 ப்ளஸ் போட்டுக்கோங்க. நடுவில் ஐங்கிறத போட்டுக்கோங்க. சேம் இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த ஐக்கும் போட்டுக்கோங்க. அண்ட் தென் இந்த ஐ ஜேக்கு பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான். ஐக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் ஜே நீங்கள் போட்டுக்கலாம். சேம் இதே வேல்யூவை இதுக்கும் யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதை சேவ் பண்ணிவிட்டேன். F6 பில் பண்ணிவிட்டேன். எந்த எரரும் இல்லை. F5 கொடுக்குற ரன் ஆகுது. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் பிக்சரை நீங்கள் ப்ரௌஸ் பண்ணலாம். நான் PNG இமேஜை நான் ப்ரௌஸ் பண்ணுறேன். ஓப்பன் கொடுத்தா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த இமேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. சரிங்களா? இப்போ என்கோட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். எனக்கு அவுட்புட் நான் பார்க்கணும். இங்கே பாருங்கள், இந்த அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக எல்லா கலர்ஸும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. பார்த்தீங்களா? இது வந்து 84x84 பிக்சல். இது ஆக்சுவலி இந்த வித்து வந்து பார்த்தீங்கன்னா 84x88. ஸோ அத்தனை டைம் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு ரன் ஆகும். இதில் அவுட்புட் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். இதில் பாருங்கள், ஃபார் லூப் வந்து உங்களுக்கு மெதுவாக ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நான் வந்து இருக்கிற பிக்சர்ஸ் நான் எடுக்கல. ரீசன் என்னென்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபார் லூப்போட ப்ராசஸ் ரொம்ப லேட் ஆகும். அதனால் நான் ஒரு சின்ன பிக்சரை நான் வரைஞ்சிக்கிட்டேன். இப்போ இதில் பாருங்கள், டாப் மோஸ்ட் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன்று இதை பாருங்கள் ரொம்ப என்லெஸ்ஸாக போயிட்டுருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பிக்சரோட சைஸை நம்ம இன்னும் குறைச்சிடலாம். குறைச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? ரீசன் என்னென்னா நம்ம என்னோட இமேஜ், நான் இருக்கிற இமேஜ், அந்த பென் குயின் இமேஜ், இந்த மாதிரி இமேஜ் போட்டேன் அப்படின்னா இது இருக்க எல்லா பிக்சல்ஸும் ரீட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அவுட்புட் உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக காட்டும். உங்களுக்கு இப்போ ஸ்பீடாக பார்க்குறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கான்செப்ட் நான் யூஸ் பண்ணுறேன். நான் என்ன பண்ணுறேன், ரொம்ப சின்ன இமேஜை ஒன்று கொடுக்க போகிறேன். சரிங்களா? இப்போ இந்த இமேஜ் பாருங்கள். இந்த இமேஜ் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ப்ரௌஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ப்ராஜெக்டில் ஜஸ்ட்டு ப்ரௌஸ் பண்ணுங்கள். PNG இமேஜாக கன்வெர்ட் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுங்கள். ஓப்பன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? இப்போ இந்த இமேஜோட அவுட்புட் வந்து நீங்கள் என்கோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்களா? இது வந்து உங்களுக்கு சீக்கிரம் ரன் ஆகிடுச்சு. ரீசன் என்னென்னா உங்களுக்கு இதுக்கு மேலே அந்த பிக்சல் வேல்யூ ரொம்ப சின்ன வேல்யூனால உங்களுக்கு சீக்கிரம் ஓடிடுச்சு. பார்த்தீங்கன்னா 15x11 வரைக்கும் உங்களுக்கு ஒர்க் ஆகிருக்கு. ஆக்சுவலி சைஸ் என்னென்னு பாருங்கள். இந்த சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 16 வருதுங்களா. ரீசன் என்ன, 16 சைஸ் நம்ம எடுக்க முடியாது, 15 தான். ×12 இருக்குன்னா நம்ம 11 தான் எடுக்க முடியும். ரீசனாக லென்த் வந்து 16x12 15x11 எடுத்தால் போதும். ஸோ அது ஃபுல்லாக எல்லா வேல்யூஸுமே வந்துருச்சு. அந்த வேல்யூவோட RGB கோட் வந்து உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு இதில். ஓகேங்களா? இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு வேல்யூ உங்களுக்கு என்ன வந்திருக்குன்னு பாருங்கள்.
00 பொசிஷனில் ஆர்ஜிபியோட வேல்யூ உங்களுக்கு என்ன வந்திருக்குன்னு பாருங்கள். 255, 93, 159 வந்திருக்கு. சரிங்களா? நான் என்னோட கலர் பிக்கல் டூலை நான் பிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், 255, 153, 83ன்னு வந்திருக்கு. ரீசன் என்னன்னா, அது இன்னும் நல்ல பிக்சல் ஜூம் பண்ணியிருக்கு. இது ஜூம் பண்ணி உள்ளே எடுத்திருக்கோம். இதில் வந்து இன்னும் அக்யூரேட்டாக வராது. ஆனால் ப்ரோக்ராமிங்கில் லூப்பிங்கில் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இங்கே பாருங்கள், நான் இன்னும் கார்னர் கொண்டு போகிறேன். இந்த கார்னரில் ஏதோ ஒரு பொசிஷனில் ஒரு சின்ன பிக்சலாக உங்களுக்கு உட்காந்துருக்கும். 255 பார்த்தீங்களா? 255 வந்துருச்சு. 93 பேராக கொஞ்சம் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த லூப்பிங் எட்ஜஸில் இருக்குது. ஓகேங்களா? இது கலர் பிக்கலாக அக்யூரேட்டாக எடுக்க முடியாது. இது வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ரோக்ராமிங் மூலிமா நீங்கள் அக்யூரேட்டாக எடுத்துக்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜிபி கலர்ஸை நம்ம வந்து செப்பரேட் பண்ணி எடுக்கிற ஒரு லாஜிக். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் ஒரு கோட் டைப் பண்ணியிருக்கேன். இந்த கோடு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாம் டைப் பண்ணுற மெசேஜ் வந்து பாருங்கள், இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் டைப் பண்ணும். இந்த மெசேஜ், இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் நேம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் மெசேஜ் அப்படின்னு நேம் நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 இருந்து நான் என்ன பண்ணிருக்கேன், டெக்ஸ்ட் பாக்ஸ் மெசேஜுங்கிறது கொடுத்துருக்கேன். இப்போ இந்த மெசேஜுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த வேல்யூவை நான் கெட் பண்ண போகிறேன். இதில் எனக்கு ஒவ்வொரு வேல்யூவாக எனக்கு வந்து ஒவ்வொரு லெட்டராக எனக்கு பிரியணும். ஓகேங்களா? அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஜே லூப்குள்ளே போட்டிருக்கேன். இந்த ஜே லூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஜே ரன்னாக உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் மூலிமா அந்த கேரக்டராக, இப்போ வந்து டெக்ஸ்ட் மெசேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா, சப்ஸ்ட்ரிங்ன்ற ஃபங்க்ஷன் மூலிமா நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போ ஜேயோட வேல்யூ 0வாக இருக்குது, 1 அப்படின்னா இப்போ 0 to 1 ஒரு லெட்டர் உங்களுக்கு கட் ஆகிட்டு உங்களுக்கு அது கேரக்டராக கன்வெர்ட் ஆகிட்டு உங்களுக்கு லெட்டருக்குள்ளே ஸ்டோர் ஆகிடும். இந்த மாதிரி உங்களுக்கு கன்யூஸாக பார்த்தீங்க அப்படின்னா 1 by 1 ஒவ்வொரு லெட்டராக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது ஒரு ஆஸ்கி வேல்யூவை கன்வெர்ட் பண்ணும். அது இமேஜ்குள்ளே எப்படி செட் பண்ணுறதுலாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.